ஆனா எதிர்நாட்டுல இருக்க ஐ மீன் வினோத் ஏதோ ஒன்று சொல்ல போய் தான் அதுக்கு வந்து இவங்க யாருமே கொஸ்டின் பண்ணல திவாகர். அதாவது என்ன சொல்றது, இப்ப தாய் மாமா உறவு தானே வரும், அதனால முறை பொண்ணுங்கன்ற மாதிரி நேற்று ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த இடத்துல எதிர்நாட்டு ஆளுங்க திவாகரை கிண்டல் பண்ணப்போ இங்க உள்ள இருக்க இளவரசிங்களும் மற்றவங்களும் யாருமே சொல்லாம அப்போ வந்து நீ சுமாருமா அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டுருக்காரு. ஸோ அப்படி அவர் விட்ட வார்த்தையை எடுத்துட்டு வந்துதான் அரோரா, வியானா, அப்புறம் ராஜமாதா. நம்ம கிண்டலா சொன்னாலும் டாஸ்க்ல அதே பேர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ சோஷியல் மீடியால பார்த்துட்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்கை. அப்போ வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவர் பேசிட்டாருன்னும் போது அது பாரு கிட்ட வருது. அந்த ஒரு பஞ்சாயத்து வரும்போது அப்போ வந்து பாருக்கோ திவாகருக்கோ தெரிஞ்சிச்சு உங்க 2 பேருக்குள்ள ஏதோ கான்ஃபிளிக்ட் பண்ணதான் அவங்க பண்றாங்க. அதே டைம்ல வெளியில வந்துட்டு 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா, யாரு ஐ மீன் 3 பேர்ல இது ராஜமாதா, அதான் கனி, நான் இப்ப பேரே சொல்லிடுறேன், கனி, அந்த 3 இளவரசி யாரு வியானா, அதுல ஒருத்தங்க இப்ப ராணி ஆயிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்க அரோரா, வியானா, சாண்ட்ரா, அப்புறம் சபரி இவங்க எல்லாமே சேர்ந்து அந்த அந்த என்ன சொல்றது அந்த மகாராணி பட்டத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து மந்திரி வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து சரியில்லைன்னு சொன்னா அதுக்கு அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கலன்னா அந்த அரசவையை விட்டு அவங்கள தூக்கிட்டு நெக்ஸ்ட் ராணியா நீ ஆயிக்கோ, வியானாவையோ அரோராவையோ ஆயிக்கோன்ற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. இது எனக்கு ஒன்றும் டாஸ்க்குள்ள பண்ற மாதிரி தெரியல, பர்சனல் வெஞ்சன்ஸா தான் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களும் ஒன்றும் சும்மா இல்லை, திவாகரும் பாருவும் என் அரியணையை வந்துட்டு வாங்கறதுக்காக தான் என் தங்கச்சிங்களை தூண்டி விடுறாங்க ராஜமாதான் எனக்கு புரியுது அப்படின்னும் போது. ஸோ இது இப்படிதான் போகுது. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு திவாகரை வந்து ஏன்னா அவரும் வார்த்தைங்களை ஒரு சில இடத்துல விட்டுடுறாருன்னும் போது அவர் டாஸ்க்ல இருந்து வெளியில வந்துடுறாரு கேரக்டர் வைஸ். திருப்பி பாரு சொல்றாங்க டாஸ்க்ல பாருங்க. அப்போ சபரி குரூப்பிசம் வந்துருது, கனி குரூப்பிசம் வந்துருதுன்னும் போது நீங்க டாஸ்க பாருங்க, டாஸ்க்ல இருந்து கேரக்டர் வெளில வராத 2 மாட்டி திவாகருக்கு பாரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனா அதையும் மீறி அவர் வர்ற இடத்துல வாயை விடுற இடத்துல ஸோ இவங்க கொடுத்த டாஸ்கையும் இவங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னும் போது அரியணையும் காப்பாத்திக்கணும்ன்றது அந்த டாஸ்கா இருக்கு. இல்ல தன்னை பர்சனலாவும் கார்னர் பண்றாங்கன்றது பாருக்கு புரியுற இடத்துல வந்து பாரு வந்து திவாகரை சாரி கேட்க சொல்றாங்க. அப்போ அவர் ஈகோ இடிச்சிடுச்சு. ஸோ தப்பு செஞ்சவங்களெல்லாம் கேட்காம என்ன மட்டும் சொல்றே அப்படின்னும் போது எதிர்க்க நீங்க கானா வினோத் மார்க் பண்றதையும் கீழே படுத்திருக்கிறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க ஷார்ட்ஸ்ல. அது எவ்வளவு வன்மத்தோட உச்சம் அப்படிங்கிறது. ஏன்னா நேத்து அந்த டாஸ்க்ல வினோத் வின் பண்ண நான் கேட்கிறேன், ஒரு டாஸ்க் வின் பண்ணலனாலே உங்களுக்கு இவ்வளோ ஈகோ இடிக்குதுன்னா அப்போ உங்களால அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியலன்னா இப்போ பாருக்கு மட்டும் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியல, பாருக்கு மட்டும் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியலன்னா இப்போ சபரிக்கும் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியாதனால தான் அவ்வளோ அக்ரெசிவா ஆடினாரு. இப்போ நேற்று கானா வினோத்துக்குமே இந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னா இன்னைக்கு ஃபுல்லா அந்த வெஞ்சன்ஸ் சப்போர்ட் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி பாடுறாரு திவாகரன். அது வந்து 2 அரசபையும் சேர்ந்து பாடும்போது ஆகட்டும், தனியா பாடும்போது ஆகட்டும், விக்ரம் அதை வந்து தூண்டி விடுறாரு. பாடினதுக்கு அப்புறம் விக்ரம் பாடாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னும் போது ஸோ அப்போ எல்லாருக்குமே அங்க அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னும் போது நீங்க ஒருத்தங்களை மட்டும் 2 பேரை மட்டும் சொல்றது எப்படி சரியாகும்? அஃப்கோர்ஸ் ஹியூமன் சைக்காலஜில எல்லாருக்குமே அக்செப்டன்ஸ் ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதை ஏத்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமே தவிர அதை ஏத்துக்கவே முடியாம பர்சனல் வெஞ்சன்ஸ்குள்ள போறதுதான் அது சரியில்லை, டாக்ஸிக்கா போகும். அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த வீட்டுல எல்லாருக்குமே அந்த இருக்கு ரேஷியோ டிஃபரன்ஸ்ல இருக்குன்னும் போது நீங்க பார்வை மட்டும் சொல்றது சரியில்லை. அதே சமயத்துல திவாகர் மேல மட்டும் தப்புன்னு சொல்ற இடத்துல அதுக்கான ஆக்ஷனா கானா வினோத்தையும் சொல்லணும். உள்ள அரோரா கேம் விளையாடலனாலும் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அவங்க ஒரு கேம் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கனியும் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சபரி இப்போ வந்து பாரு ராணி ஆனதுக்கு அப்புறம் ராணிக்கான அந்த வரவேற்பு வரணும் இல்லைங்களா, உள்ள அவங்களை பல்லக்குல கூட்டு வருது. அப்போ பேச்சுக்கு கூட பாரு அதாவது கண்ணழகின்றதான் அவங்க இருக்காங்க. நேற்று 2 அரசாங்கமா இருந்தது, கானா வினோத் திவாகர்னு இருந்தது. அப்புறம் அவருக்கு 3 முறை பொண்ணுங்க. அப்போ அந்த 3 முறை பொண்ணுங்கள பாரு, வியானா, அரோரா, அப்புறம் வந்து பனிப்பெண்ணா வந்துட்டு கெமி அவங்க அப்படி வராங்க. சுபிக்ஷாவும் இவங்க யாரு சாரி கெமியில் சுபிக்ஷா, அப்புறம் சேவகனா எஃப்ஜே வராங்க, சுபிக்ஷா எஃப்ஜே, அப்புறம் சேவகனா வந்துட்டு சபரி வராரு, ராஜமாதாவா கனி வராங்கன்னா அந்த சைடில் மிச்சம் இருக்கவங்கலாம் கானா வினோத்துக்கு இருக்காங்க, பிரஜன் இன்சைட் சாண்ட்ராவும் வராங்க. அப்படின்னும் போது தளபதி அப்படின்னு சொல்ற இடத்துல சபரிக்கு வந்து இப்போ இன்னைக்கு ஆட்சி மாறும்போது ராணியா நீங்க யார் அட்ரஸ் பண்ணப்ப தர்பீஸ் ஆட்சி இல்லை, வெறும்னா இப்போ அது ராணியா வந்து நீங்க கண்ணழகி அவங்கள தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லாம அதை சொல்லாம எங்கள் தர்பீஸ் ஆட்சியில இப்போ இந்த வாட்டின்னு சொல்லும்போது விக்ரம் அதை கேட்கிறாரு அந்த நாட்டு அரசர்ல. அப்போ உங்க நாட்டுல இப்ப ராணி தானே இருக்காங்க, ராஜா இல்லையா? ராஜா இல்லாம எப்படி ராணி வருவாங்க? அதனால நான் அப்படி சொன்னேன்னா பேருக்கு கூட மகாராணி மீன் ராணி பட்டம் இப்போ வந்து பாருக்குன்றதை அக்செப்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு மனசளவுலயே வந்து வரல. அப்புறம் அது வாய் வார்த்தையாகவும் வரலன்னும் போது நீங்க இன்னும் பர்சனல் வெஞ்சன்ஸ் தானே வச்சிருக்கீங்க. அது ஒரு டாஸ்க்னு சொன்ன அப்புறம் டாஸ்க்கு ஸ்மூத்தா கொண்டு போகணும், டாஸ்க்ல வந்து பிரச்சனை வரக்கூடாது, டாஸ்க் வந்துட்டு வெளியில பசங்க பார்க்கணும், 1 ஹவர்லயாவது இது வரணும் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபன் டாஸ்க் கொடுத்தாங்கன்னு நேற்று அவ்வளோ செயின்ட் சபரி சொன்னவர். அந்த பொண்ணு பேரை அந்த டாஸ்க்ல கூட ஒரு ராணியை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியலன்னா அப்போ கேப்டன்சி டாஸ்க் நீங்க அக்ரெசிவா ஆடினீங்கன்றது உண்மை தானே, பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சிருக்கீங்கன்றது உண்மை தானே.
ஒரு டாஸ்க்ல கூட அந்த பொண்ணுக்கான ரெக்கக்னேஷனும் கன்சிடரேஷனும் உங்களால கொடுக்க முடியலங்கிறது உண்மைதானே. அப்புறம் எப்படி நீங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு வேஷம் போடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. அந்த பொண்ணு அது இருக்குதா, ஆமா உன் மேல எனக்கு கோவம் இருக்கு, நீ பண்ணது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, இது இப்படின்னு சொல்லுது. திவாகரும் அதை வெளிப்படுத்துறாரு எல்லா இடத்துலயும். வினோத் என்ன பண்றா, எஃப்ஜே இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ஆடுறாங்கன்னும் போது அப்போ நீங்கெல்லாம் என்ன கேம் ஆடாத மாதிரி, நீங்க என்ன கேமை சாக்ரிஃபைஸ் பண்ண வந்த மாதிரி இல்ல சர்வீஸ் பண்ண வந்த மாதிரி அவங்க மட்டும்தான் வந்து டார்கெட் பண்றாங்க, அவங்க மட்டும்தான் பிரச்சனை பண்றாங்க. பருதா எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான்னு சொல்றது எந்த வகையில நியாயம் தெரியல. இது 1 hourல வருமானு தெரியல. சபரி வாயில அந்த வார்த்தையே வரல. ராணி வந்து கண்ணழகி எங்க நாட்டு ராணிங்கிறதே வரல. தர்பு சாட்சி. அப்போ எதிர்நாட்டு ராஜா வந்து விக்ரம் கேள்வி கேட்கிறாரு, நீங்க வந்து ராணி வந்து உங்க ராணி தானே இருக்காங்க உங்களுக்கு இப்ப அரசாட்சியில, நீங்க என்ன தர்புஸ்ன்னா அது எப்படி இருந்தாலும் ராஜா வந்து தானே ராணி வரணும், நீங்க அப்படி வச்சுக்கோங்கன்னு. சோ அந்த வார்த்தையை அவருக்கு சொல்ல முடியலையாமா, தொண்டைக்குள்ள குத்துதாமா, வார்த்தையை வெளில வரமாட்டதாமா. ஏமா இவ்வளோ பர்சனல் வெஞ்சன்ஸ் ஒரு பொண்ணு மேல வச்சுட்டு நீங்க எப்படி ஒரே வீட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ உங்க மேல் ஈகோ அங்க அடி வாங்குதா? அப்போ உங்களால அந்த அக்செப்டன்ஸ் கூட இல்லை. இப்ப நீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சேவகன் பட்டம் வந்து சேவகனா நீங்க இருக்கீங்க அந்த டாஸ்க்ல போது, இது நீங்க பிக் பாஸ் கிட்ட சண்டை போட வேண்டியது இல்ல, கொடுத்த டாஸ்க்ல எப்படி பெஸ்டா பண்ணணும்னு யோசிக்க வேண்டியது. அதை விட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்து பொறாமப்படுறதோ பிரச்சனை பண்றதோ சரியே இல்லை. ஸோ இந்த விஷயத்துக்குள்ள முக்கியமான காரணமா நான் கானா வினோத்தை பார்க்குறேன், அரோராவை பார்க்குறேன். அதுக்கப்புறம் கனியோடது அந்த குரூப்பிசம் அது உள்ள இருக்கு. ஆனால் அது பர்சனல் வெஞ்சன்ஸ்ன்னு தெரியாத அளவுக்கு டாஸ்க் வகையில் இருக்கு அப்படின்னா திருப்பி டாக்ஸிக்காக தான் போகணும் அப்படின்னா பேசாமல் அந்த பொண்ணை எடுத்துட்டே நீங்கள் ஷோ நடத்திக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சம்டைம்ஸ் எனக்கு ரிவ்யூ கூட பண்ணணும்னு கூட தோணலை. என்னதான் பேசி திருப்பி அதே இடத்துக்கு வந்து நிற்கணும் போது எரிச்சலாகவும் கோமாவும் வருது. கைஸ் தேங்க்யூ. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்போ எனக்கு வந்து திருப்பி ரிவ்யூ பண்ணணும்னு தோணுதோ அப்போ வந்து பண்ணுறேன். ஏன்னா எனக்கே கடுப்பு ஆகுது, என்னடா ஷோ போகுது. அப்படியே அந்த பொண்ணு மேல ஷோ போனாலும் அந்த பொண்ணுக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சா கூட பரவாயில்ல, அதுவும் கிடைக்க போறதில்ல. ஓட்டிங்லயும் வரமாட்டது, ஜனங்க கிட்டே அக்செப்டன்ஸ் இல்ல, அவங்களுக்கான ஆடியன்ஸும் இல்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் அந்த பிஆர்யாச்சும் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா வச்சுட்டு வந்துச்சான்னு தெரியல. வச்சுட்டு வந்தா ஒண்ணுமே பண்ணாதவன் கானா வினோத் மேல வந்துடுறான், கமருதீன் மேல வந்துடுறான், அந்த திவ்யா மேல வந்துருது. அப்படின்ற பட்சத்துல இந்த பொண்ணு அதை கூட ஒழுங்கா செய்யல போல. மேபி இந்த பொண்ணையே நம்பி வந்துச்சான்னு தெரியல. அந்த ஃபேக் ஓட்ஸ் வைக்காம வெறும் பிஆர் மட்டும் அதை 2 ஸ்பிளிட் ஆகி சொல்றாங்களே, நான் அதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அப்போ பிஆர் பேக்கேஜ் மட்டும் வச்சுச்சோ ஃபேக் ஓட்ஸ் வைக்கலையான்னு தெரியல. இவனுங்கெல்லாம் ஃபேக் ஓட்ஸ் வச்சுட்டு வந்து சைனி ஏறானுங்க போல. அந்த பொண்ணு போடுற எஃபெக்ட்டுக்கு வேல்யூ இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. தேங்க்யூ கைஸ்.